மணக்க மணக்க நல்ல காரசாரமான சுவையான நாட்டுக்கோழி குழம்பு எப்படி செய்யலாம் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது இட்லி தோசை சாதத்துக்கூடலாம் போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும். பொதுவாக நம்ம பிராய்லர் கோழி குழம்பு சாப்பிட்றது உடம்புக்கு நல்லதும் கிடையாது, சுவையும் அந்த அளவுக்கு இருக்காது. ஆனால் நாட்டுக்கோழி குழம்பு சாப்பிடும்போது உடம்புக்கு நல்ல ஒரு தெம்பையும் கொடுக்கும், அதே சமயத்தில் நாவிற்கு நல்ல ஒரு சுவையையும் அள்ளித்தரும். அந்த அளவுக்கு டேஸ்டியான நாட்டுக்கோழி குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ இது செய்யறதுக்கு நான் இன்னைக்கு 1/2 கிலோ அளவுக்கு நாட்டுக்கோழி எடுத்திருக்கேன். இப்போ இது கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 டீஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். நம்ம ஏன் தயிர் சேர்க்குறோன்னா, பொதுவாகவே பிராய்லர் கோழியை விட நாட்டுக்கோழி வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், அதே சமயத்தில் லைட்டாக கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுவே நம்ம தயிர் சேர்த்து செய்யும்போது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சாஃப்டாக இருக்கும். அதுக்காக தான் தயிர் சேர்க்குறோம். கூடவே இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்படியே இதை நம்ம ஊற விட்டுடலாம். அதுக்குள்ளே நம்ம இதற்கு தேவையான மசாலா எல்லாமே ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் 2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம் எடுத்தோடனே தண்ணி சேர்த்துறாம முதல்ல இந்த மாதிரி பவுடராக அரைச்சிக்கங்க. அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கங்க. இது அப்படியே ஒரு வாரம் இருக்கட்டும். அடுத்ததாக நான் இன்றைக்கி குக்கரில் தான் செய்ய போகிறேன். ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்ச பிறகு 2 துண்டு பட்டை, 2 பிரிஞ்சி இலை, 1 கல்பாசி, மராத்தி முக்கு 1 சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா பொரிஞ்ச பிறகு 25 போல் சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளும் சேர்த்துட்டு அந்த வெங்காயம் நல்ல பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு நம்ம இதை வதக்கணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வதங்கி வந்த பிறகு 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கூடவே 2 தக்காளி பழத்தை அரைச்சிட்டு அது விழுதாக எடுத்துருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துட்டு ஒரு முறை வதக்கி விட்டுக்கலாம். அந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அந்த பச்சை ஸ்மெல் எல்லாமே போயிட்டு. இப்போ இந்த மாதிரி வந்த பிறகு 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 2 டீஸ்பூன் தனியா பொடி சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். அடுத்ததாக நம்ம மிளகு ஜீரகம் பெருஞ்சீரகம்லாம் அரைச்சோம்ல, அந்த விழுதை இது கூட சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க. அடுத்ததாக நாட்டுக்கோழியை இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. நான் இன்னைக்கு ஒரு 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் இது நல்லா வேக விட்டுடலாம். அது நல்லா ஒரு கொதி வரணும், அந்த அளவுக்கு வேக விடுவோம். அதுக்குள்ளே நம்ம ஒரு மிக்சி ஜாரில் 1/4 கப் தேங்காய், கூடவே 1/2 டீஸ்பூன் கசகசா அதாவது பாப்பி சீட்ஸ் எடுத்துருக்கேன், சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் இந்த மாதிரி. அடுத்ததாக இப்போ பாருங்கள், இது ஒரு கொதி வந்திருக்கு. இப்போ இதில் அரைச்சி எடுத்த அந்த தேங்காய் விழுதை சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள், கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளும் சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுட்டு இப்போ இதை நம்ம மூடி வச்சிடலாம். வெயிட் போட்டுட்டு ஒரு 5லேருந்து 7 விசில் விட்டு எடுத்துங்க. அப்போ தான் நல்ல பஞ்சு போல் அந்த கறி வெந்து வரும். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், ப்ரெஷர் நல்லா இறங்கியிருக்கு. நான் 7 விசில் விட்டு எடுத்திருக்கேன். நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். அந்த மேலே பொதுவாகவே அந்த நாட்டுக்கோழியில் லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரும். இதுவே உங்களுக்கு அந்த பிராய்லர் கோழியில் அந்த மாதிரி வராது பாருங்கள். எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். நல்லா திறக்கும் போதே ஒரு வாசனை வருது. இப்போ லைட்டாக கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு வேற ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதான், மணக்க மணக்க நல்ல காரசாரமான நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். நான் நிச்சயமாக சொல்கிறேன், அவ்வளோ ஒரு பர்ஃபெக்டாக வரும். இதே மெத்தடில் செய்து பாருங்கள். நம்ம பிராய்லர் கோழி குழம்பை நம்ம நிறைய சாப்பிடக்கூடாது, அந்த மாதிரி சாப்பிட்றது நம்ம உடம்புக்கு கெட்டது. ஆனால் நாட்டுக்கோழி சாப்பிட்றது அவ்வளோ நல்லது நம்ம உடம்புக்கு. எல்லாருமே சாப்பிட்லாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி தோசை சாதத்துக்கூடலாம் அவ்வளோ பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.